எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். கூலி படத்தோட டீசர் வெளியாகுது. அப்போது இளையராஜா சன் பிக்சர்ஸ் மேலே ஒரு வழக்கு ஒன்று போடலாமா இல்லை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்குறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தங்கமகன் அப்படின்ற அந்த படத்தை நான் தான் மியூசிக் பண்ணியிருந்தேன். என்னை கேட்காமலே அவங்க என்னோட மியூசிக்கை கூலி படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி இளையராஜா கேட்குறாங்க. இளையராஜாவுக்கு ஆதரவாக சில பேரும், இளையராஜாவுக்கு எதிர்ப்பாக சில பேரும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இளையராஜா தான் பாடுற பாட்டுக்கு சம்பளம் வாங்குறாருல, அப்புறம் எதுக்கு இவர் காப்பிரைட் இஷ்யூலாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாளானால் இளையராஜா பாட்டை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவர்கிட்டலாம் போயிட்டு காப்பிரைட் இஷ்யூக்காக ப்ராப்ளம் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரியான சில விமர்சகர்கள் தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. வைரமுத்து, இசை தான் பெருசு, மொழி தான் பெருசு, இசையும் பெருசு, மொழியும் பெருசு, இசை இல்லைன்னா மொழி இல்லை, மொழி இல்லைன்னா இசை இல்லை, இப்படி சில இன்டர்வியூவில் சில விஷயங்கள் பேசியிருந்தார். யாரையும் தவறாக பேசலை, யாரையும் அவர் ஒருமையில் பேசலை. இந்த இன்டர்வியூ பார்த்த கங்கை அமரன் என்ன சொல்கிறாருன்னா, வைரமுத்து அவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இளையராஜா அவங்களோட ஃபோட்டோவை வச்சு பூஜிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வாழ்வளித்த மகான் இளையராஜா அவங்க. நீங்கள் பாரதி ராஜா அறிமுகப்படுத்துறதுனால இளையராஜா கிட்ட வந்தீங்க. இளையராஜா உங்களுக்கு வாய்ப்பளித்தாங்க. உங்களுக்கு பாட்டு வருமானு கேட்கும் பொழுது, போட்டு தான் பாருங்களேன், நானும் பாடி பார்க்குறேன், பிடிச்சா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் பொன்மாலை பொழுத பாட்டை அழகாக எழுதிருந்தீங்க, பாடியிருந்தீங்க. ஸோ அதன் காரணமாக உங்களோட இசை, உங்களோட பாடல் வரிகள் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இதுதான் அன்னைக்கு நடந்தது. நாங்கள் எல்லாரும் உங்களை மனதார பாராட்டினோம். அதன் பிறகு ஒரு 6 வருஷம் இளையராஜா, வைரமுத்து, பாரதி ராஜா அவர்கள் இசையில், அவர்கள் காம்போல வெளிவந்த அத்துணை படங்களும் சாதனை படிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக முதல் மரியாதை, அந்த படத்தில் உள்ள அத்தனை பாடல்களும் அவ்வளவு இனிமையாக இருந்தது. முதலாக வைரமுத்து அவங்களுக்கு சிறந்த பாடலாசிரியர் அப்படின்ற அவார்டுமே கிடைச்சது. இப்படி 3 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னு தெரியல. 3 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. பாரதி ராஜா இளையராஜாவையும் வைரமுத்துவையும் இணைக்க பல்வேறு விதமான முயற்சிகள் செஞ்சார். பட் அதில் தோல்வி தான் கண்டார். இதெல்லாம் பழைய காலத்து பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ நீங்கள் இளையராஜாவுக்கிட்ட இசை பெருசு இல்லை, மொழி தான் பெருசுன்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாலுமே ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு நன்றியுள்ள மனிதராக நீங்கள் ஏன் நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? இனிமேல் பொது இடங்களில் இளையராஜாவை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் ஆளே இருக்க மாட்டீங்க, நாங்கள் உங்களை அடித்து துவம்சம் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் அவருக்குரிய திமிரோட வைரமுத்து அவர்களை மிரட்டிட்டு இருக்காரு. இது எந்த விதத்தில் சரி அப்படின்னு தெரியல. முக்கியமாக கங்கை அமரன் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படின்ற இசையை இளையராஜா அமைத்து கொடுத்தாங்க. மாற்றாக இது ஒரு பொன் மாலை பொழுது இப்படி அமைச்சு கொடுத்துருந்தா அந்த பாடல் சக்ஸஸ் ஆகியிருக்காதுல்ல. ஸோ பாடலோட வெற்றிக்கும் படத்தோட வெற்றிக்கும் இளையராஜா அவர்கள் தானே. ஸோ ஃபைனலாக கங்கை அமரன் இளையராஜா அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. இங்கே வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒருமையில் பேசியிருக்க வேண்டாம். 6 வருடம் இளையராஜாவும் வைரமுத்துவும் ஒர்க் பண்ணாங்க. அதன் பிறகு 36 வருடங்கள் அவருக்கான வேலையை சிறப்பாக செஞ்சுறாரு. வைரமுத்து அவர்களும் தனக்கான வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இவருக்கும் அவர் சளைத்தவர் இல்லை, அவருக்கும் இவர் சளைத்தவர் இல்லை. பொதுவாகவே இசை பெரியதா மொழி பெரியதான்னு கேட்டால் இசையும் வேண்டும், மொழியும் வேண்டும். இசையை கட்டி அணைக்க மொழியும், மொழியை இறுக்கி அணைத்து கொள்ள இசையும் தேவையுள்ளதாக தான் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் ஏன் அப்படி ஃபைட் பண்ணிக்கிறாங்க? என்னைக்காவது ஒரு நாள் ஏஆர் ரகுமான் இந்த மாதிரி நடந்துட்டு இருப்பாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே கூட வர செய்யுது. இளையராஜா தனக்கிட்ட இருக்கிற ஒரு திறமையை வைத்து எப்போவுமே கர்வம் கொள்கிற ஒரு மனிதர். அது கூடவே சேர்த்து வைரமுத்து அவர்கள் சில காம இச்சைகளால் தேவையற்ற பிரச்சனைகளுக்கும் உள்ளான ஒரு மனிதர். இவர்கள் 2 பேரும் பர்சனலாக சண்டை போட்டுக்கிட்டா இங்கே ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மொழியாலையும் இசையாலையும் சண்டை போட்டுக்க கூடாது. இவங்க 2 பேருக்குமே பெரியது மொழியும் பெரியது தான், இசையும் பெரியது தான். இவர்கள் 2 பேரும் சண்டை போட வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்குது. இவர்கள் 2 பேரும் இவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்ததற்கு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு ரசிகர்கள் தான் காரணம். இவர்கள் 2 பேரையும் வளர்த்து விட்ட தமிழக ரசிகர்கள் தான் காரணம். ஸோ சண்டை போடுறதை விட்டுட்டு அவங்க வேலை